வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி நீங்கள் நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய போராட்ட களங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவிலிருந்து போராட்டத்தை நடத்தியது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளை திரட்டி அவர் போராட்டத்தை நடத்தியதும், அதன் பின்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஆனார் என்கின்ற விடயத்தில் பல முரண்பட்ட தகவல்கள் இருக்கிறது. இதனை மையப்படுத்தி பலர் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது உயர்நீதிமன்றம், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அஸ்தி ஜப்பானில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த அஸ்தியை மையப்படுத்தி டெல்லி உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்ன, இது மையப்படுத்திய செய்திகளைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மையப்படுத்தி பல மர்ம செய்திகள் உலா வருவதுண்டு. எப்படி தேசிய தலைவரை மையப்படுத்தியும் பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதுபோல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை மையப்படுத்தியும் பல செய்திகள் பேசப்படுவது உண்டு. தேசிய தலைவர் அவர்கள் போராட்ட களத்தை எடுத்ததும், அந்த களத்தில் மக்களுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டதும், ஆயுதம் சார்ந்த ஒரு போராட்ட களத்திற்குள் தன்னை அவர் உட்படுத்தி கொண்டதும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வழியாக கொண்டுதான் அவர் இதை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டார் என்கின்ற ஒரு செய்தியை நாம் அந்த வரலாறுகளில் இருந்து அறிய முடிகின்றது. பலருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறார். ஆனால் காந்திக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் இடையே ஒரு நெருடலான ஒரு மோதல் நீடித்து கொண்டே இருந்திருக்கிறது. காந்தி அவர்கள் நிறுத்திய ஒரு வேட்பாளரை எதிர்த்து நின்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்று காங்கிரசின் தலைவராக அவர் உருமாறி வெற்றி அடைந்ததை காந்தியால் ஜீரணிக்க முடியவில்லை. எனவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்தி இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது மன வருத்தம் அடைகிறார் என்கின்ற கணக்கீட்டில் அந்த பதவியை அவர் துறந்து விட்டுதான் அதன் பின்பு அதாவது ஃபார்வர்ட் பிளாக் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய களங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான், ஜெர்மன் போன்ற நாடுகளோடு மிக நெருக்கமாக இருந்தார் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு உண்டு. அது அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது அது நமக்கு தெரியும். ஒரு முறை ஒரு சம்பவத்தை கூட சொல்வார்கள். நான் அதை ஷார்ட்ஸாக கூட நான் வெளியிட்டிருக்கின்றேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லர் அவர்களை சந்திக்க சென்றிருக்கின்றார். ஹிட்லர் அவரை சந்திக்க சென்ற பொழுது ஹிட்லருடைய அலுவலகத்திற்கு சென்றிருக்கின்றார். அப்பொழுது அங்கிருந்த ஹிட்லருடைய உயர் அதிகாரிகள், அவரோடு இருக்கக்கூடியவர்கள், ஹிட்லரின் பாதுகாவலர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையிலே அமர வைக்கின்றார்கள். கையிலே கொண்டு போயிருந்த புத்தகத்தை எடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படிக்க ஆரம்பிக்கின்றார். முதலில் ஒருவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கடந்து செல்கின்றார். ஹிட்லர் போன்ற உருவ ஒற்றுமையோடு உள்ளவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அலட்டிக் கொள்ளவில்லை. இதுபோல ஒரு 7 பேர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கடந்து செல்கிறார்கள். அந்த 7 பேருமே அப்படியே ஹிட்லரை உரித்து வைத்தது போல இருக்கிறார்கள். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் படித்து கொண்டிருந்த புக்கிலிருந்து, அந்த புத்தகத்திலிருந்து பார்வையை திருப்பாமல் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக 8வது ஒரு நபர் வருகின்றார். அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய தோளில் கையை வைத்து ஹவ் ஆர் யூ நேதாஜி என்று கேட்கின்றார். உடனடியாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹலோ ஹிட்லர் என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுது ஹிட்லர் கேட்கின்றார், இதற்கு முன்பு 7 பேர் சென்றார்களே, அவர்களை நீங்கள் ஏன் நானாக இருக்கக்கூடும் என்று நினைக்கவில்லை என்று. அதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாராம், என்னுடைய தோளில் ஒருவன் கையை வைத்து ஹலோ சுபாஷ் சந்திர போஸ் என்று சொல்வதற்கான தைரியம் இருக்க வேண்டும் என்றால் அது ஹிட்லருக்கு மட்டும்தான் இருக்கும். எனவே அந்த தைரியத்தை வைத்துதான் நீங்கள் தான் ஹிட்லர் என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறிப்பிட்டிருந்தாராம். எனவே எந்த தலைவர்களை கண்டும் அஞ்சாத ஒரு மாபெரும் ஒரு எழுச்சியின் ஒரு பிம்பமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு எடுத்து வைக்கின்றன.
ஆனால் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய மரணம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு விமான விபத்தில் மரணம் அடைந்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தி வந்தது. அதன் அடிப்படையில் இரங்கல்களை இந்திய அரசாங்கம் தெரிவிக்கிறது. ஆனால் அதன் பின்பு பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் போன்றவர்கள் எல்லாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறக்கவில்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அதுபோல உத்தரப்பிரதேசத்தில் பாபா என்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றும் அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான், அந்த பாபாவின் உருவம் பாபா போன்று வேடமடிந்து அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு. அந்த பாபா உபயோகப்படுத்திய பொருட்கள் அனைத்துமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உபயோகப்படுத்திய டைப்ரைட்டிங் மிஷின், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உபயோகப்படுத்திய சேர், இவைகளைத்தான் அந்த பாபாவும் உபயோகப்படுத்தியிருந்தார் என்பதால் இந்த சந்தேகம் வலுவடைய தொடங்கியது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் அடைந்து விட்டார் என்பதை இந்தியா உறுதிப்படுத்தியது, இன்னும் பல நாடுகள் உறுதிப்படுத்தியது. அதன் பின்பு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய அந்த உடல் அஸ்தி, அந்த சாம்பல் ஜப்பானில் அது பாதுகாக்கப்பட்டு வந்தது. ரென் ரோஹி என்கின்ற பகுதியில்தான் அது ஜப்பானில் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்தது. எனவே இந்த ஜப்பானில் பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய அஸ்தியை இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உறவை சார்ந்தவர்கள் எல்லாம் முயற்சிகள் எடுத்தார்கள். அப்படித்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய கொள்ளு பேரனாக இருக்கக்கூடிய அஜீஸ் ராய் என்பவரும் முதலில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை பதிவு செய்கின்றார். அந்த வழக்கில் அவர் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விடயம், எங்களுடைய கொள்ளு தாத்தா அவருடைய அஸ்தி ஜப்பானில் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். எனவே ஜப்பானில் இருக்கக்கூடிய அவருடைய அஸ்தியை இந்தியாவிற்கு கொண்டு வந்து மக்கள் பார்வையில் அதை வைத்து அவருக்கான அந்த புகழஞ்சலியை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று தெரிவிக்கிறார். அப்படி அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்றதன் காரணம் என்னவென்றால், அதற்கான சூழ்நிலை இல்லை என்பதை மையப்படுத்தி அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. மீண்டும் இந்த அசீஸ் ராய் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு போகிறார். இன்று இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வருகின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய நீதிபதிகள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய மகளோ மகனோ வந்து எங்களுடைய அப்பாவுடைய அஸ்தியை அங்கிருந்து எடுத்து வர வேண்டும் என்று கேட்பதற்கான களம் இருக்கிறது. அப்படி கேட்கக்கூடிய சூழலில் அதை குறித்து நாங்கள் பரிசீலிப்போம். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடு நேரடி தொடர்பில் இல்லாத நீங்கள் இதை கேட்பது என்பது ஏற்புடையதாக இல்லை. எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய அஸ்தி ஜப்பானிலே தான் தொடரும் என்கின்ற ஒரு நிலைதான் இப்பொழுது உருவாகி இருக்கிறதா? இது எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.